Hi, hello, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது NCERT Grade 11 Maths Chapter 1 Sets அதுல Exercise 1.1 Sets Setsங்கிறது என்ன? Set is a collection of well-defined objects. So collection of objects okay. Well-defined objects அப்படின்னா அதை நம்ம well-definedனா ஐடென்டிஃபை பண்ண முடியும், கிளாரிட்டியா இருந்தா அதை தான் நம்ம well-defined objectsன்னு சொல்றோம். So first question பார்க்கலாம். Which of the following are sets? Justify your answer. The collection of all the months of a year beginning with the letter J. So months in of a year நமக்கு தெரியும் 12 months in a year. அதுல Jல ஸ்டார்ட் பண்றதுன்னா ஜூன் ஜூலை. So ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. So it is a set. அடுத்த second question. The collection of 10 most writers of India. So writers of இந்தியாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். பட் மோஸ்ட் 10 மோஸ்ட் அப்படிங்கும்போது இவங்களை அந்த ஆர்டர் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இது வந்து நாட் எ செட். அடுத்து தேர்ட் ஒன், a team of 11 best cricket batsmen of the world. ஸோ கம்பேர் பண்றது எதுவுமே இப்போ பெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னாக்கா யாரும் வந்து பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு திறமை இருக்கும். அதை எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அவங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா 11 பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ இட் இஸ் நாட் எ செட். ஃபோர்த் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் யுவர் கிளாஸ். அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ உங்க கிளாஸ்ல எத்தனை பாய்ஸ் தான் சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலா இருந்தது அப்படின்னா செட் ஆஃப் பாய்ஸ்ங்கும்போது நோ பாய்ஸ், ஜீரோ அப்படிங்கிறத கூட நம்மளால டிஃபைன் பண்ணி சொல்லலாம். ஸோ அப்போ இட் இஸ் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 100. 100க்குள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 99 வரைக்கும் சொல்ல முடியும். ஸோ அப்போ இட் இஸ் எ செட். Sixth question, a collection of novels written by the writer முன்ஷி பிரேம்சந்த். ஸோ அவரோட நாவல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனோடதுங்கும் போது நம்மளால ஈஸியாக அதை செலக்ட் பண்ணி எழுத முடியும். அப்போ இட் இஸ் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் இன்டீஜர்ஸ். ஈவன் இன்டீஜர்ஸ் எல்லாமே எழுத முடியும். அப்போ இது செட். collection of questions in this chapter. Set language இருக்க chapter அந்த chapterல question எதுனா எழுதலாம். It is a set. A collection of most dangerous animals of the world. So most dangerous animalனா எதை dangerousனு சொல்லுவோம்? அது இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதான் danger அப்படிங்கும்போது தான் நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அப்போ இதை வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு இதுல ரீசன்ல டேஞ்சர்னு நம்ம சொல்லலாம். அது எதனாலங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ்ங்கிறத நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். தேங்க்யூ.